அகர்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு, தமிழகம், தமிழக மக்கள், தமிழ் அப்படிங்கிற எந்த வார்த்தையுமே இந்த பட்ஜெட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய பேச்சோ இல்லை காமனாக ஒரு டிஸ்கஷன் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ தமிழகத்துக்கு எதுவுமே கொடுக்கல, மற்ற மாநிலத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, மற்ற 28 மாநிலத்துக்கு கொடுத்துட்டாங்க போல் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்கிற இந்த சிம்பிளுக்கு சொந்தக்காரரான யூடியூபர்ஸ் அவங்களாம் பேசுகிறாங்க. அவரெல்லாம் அவ்வளோ உணர்ச்சிகரமாக பேசுகிறாரு. அம்பானி கட்டுற டேக்ஸை பெர்சன்டேஜை விட ஒரு செக்யூரிட்டி கட்டுற டேக்ஸோட பெர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா அவங்களுக்கு அப்படிங்கிறார். எவ்வளோ அப்படின்னு பார்த்துரும். அவர் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லா பட்ஜெட்லேயும் இந்தந்த மாநிலத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வரையறுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்போ தமிழகத்தில் வந்த தமிழ்நாட்டுக்கான பட்ஜெட்டில் 38 டிஸ்ட்ரிக்டில் 27 டிஸ்ட்ரிக்டோட பேரே சொல்லலையே. அப்போ 27 டிஸ்ட்ரிக்டையும் புறக்கணிச்சிட்டாங்களோ தமிழக அரசாங்கம். அப்போ மிச்ச சொன்ன 11 டிஸ்ட்ரிக்ஸுக்கு மட்டும்தான் அப்போ திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கு. அப்போ மிச்சம் 27 டிஸ்ட்ரிக்ஸுக்கு எந்த திட்டங்களும் போய் சேரலை அப்படி எடுத்துப்போமா. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் அவங்களுடைய நார்மல் விமர்சனம், அரசை காப்பாற்றுவதற்கான பட்ஜெட், நாற்காலியை காப்பாற்றுவதற்கான பட்ஜெட், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த தமிழ்நாடு, தமிழகம், தமிழ் இப்படிங்கிற வார்த்தை இல்லாத பட்ஜெட் அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டு போகிறது மிக மிக தவறு. இது வரைக்கும் 2014 2024 வரைக்கும் நம்ம காங்கிரஸ் ரெஜிம், காங்கிரஸ் கவர்மெண்ட்டையும் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டையும் நம்ம கம்பேர்லாம் பண்ண வேண்டாம். இந்த 2014 2024 வரைக்கும் இந்த மோடி அரசாங்கம் இது அவங்களுக்கு 3வது டேர்ம். அதுக்கு முன்னாடி அந்த 10 வருஷத்தில் என்னென்னா செஞ்சுருக்காங்க ஆல்ரெடி அப்படின்னு பார்ப்போம். எல்லாருக்குமே தெரிஞ்சது ஜல் ஜீவன் மிஷன். அதில் 1,25,16,220 வீடுகள் இருக்குது. மொத்தமான கிராமப்புறங்கள் இருக்கிற வீடுகள் மட்டும், இன்னும் சிட்டிக்கு கொண்டு வரல அந்த ஜல் ஜீவன் மிஷனை. கிராமப்புறங்கள் இருக்கிற வீடு மட்டும் இவ்வளோ இருக்குது. அதில் அஸ்ஃபார் நவ் இப்போ வரைக்கும் மட்டும் 85% வீட்டுக்கு பைப் கனெக்ஷன், அதாவது குடித்தண்ணீர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்னா 1,25,859 வீடுகளுக்கு கனெக்ஷன்ஸ் போய் சேர்ந்துருக்கு. இதில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா 100% ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மேலவே 100% ஆஃப் த கிராமப்புறங்களில் இருக்கிற வீடுக்கு தண்ணீர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, வேலூர், அரியலூர், கோயம்புத்தூர், கூடலூர், நாமக்கல், நீல்கிரிஸ், அதுக்கப்புறம் தேனி, திருவள்ளூர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100%. அதுக்கடுத்தது 90%க்கு மேலே ஒரு 5-6 மாவட்டங்கள் இருக்குது. தஞ்சாவூர், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, திருப்பத்தூர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 90% மேலே. அதுக்கப்புறம் 80% மேலே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10 மாவட்டத்துக்கிட்ட இருக்குது. அப்போ இந்த ஸ்கீம் அப்போ கொண்டு வந்தது இது ஜல் ஜீவன் மிஷன் தூய்மையான குடிநீர் அந்தந்த வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஆரம்பிக்கப்படுது ஜல் ஜீவன் மிஷன். நீங்கள் போனால் வெப்சைட்டில் நீங்களே ஜல் ஜீவன் மிஷன் ஹர்கர் ஜல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே வந்துருக்குல்ல. ஜல் ஜீவன் மிஷன் டைப் பண்ணாலே போய் ஸ்டேட் வைஸாக இருக்கிறதுல நீங்கள் தனியாக பார்க்கலாம். ஆல் ஓவர் இந்தியா முழுக்க பல கோடி வீடு இருக்குது, அதுலேயும் கொடுத்துட்டே இருக்காங்க. தமிழ்நாடுக்கு மட்டும் நான் சொன்னது 1,25,16,220 வீடில் 1,06,25,859 வீடுகளுக்கு இந்த தண்ணீர் கனெக்ஷன் போய் சேர்ந்துருக்கு. அடுத்தபடியாக முத்ரா யோஜனா. அஸ்ஃபார் முத்ரா யோஜனா என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது சிறு குறு தொழிலுக்கான கடன் 10 லட்ச ரூபாய் வரைக்கும், 50,000 10 லட்ச ரூபாய் வரைக்கும் 3 நேமாக இருக்குது. அதுக்கு கிஷோர், ஷிஷு, தருண் அப்படிங்கிற நேமில். இதில் பார்த்தீங்கன்னா 2017 அவங்க ஆரம்பித்தது 2015. நான் முடிஞ்சால் கொடுக்கும்போது நான் 2015 அஸ்ஃபார் 2024 வரைக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிற டேட்டா கொடுக்குறேன். ஆனால் இதில் நான் சொல்ல போகிற டேட்டா 2017 2022 வரைக்கும் மட்டும் தமிழ்நாட்டில் 3,9,91,371 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அதில் பெண்கள் மட்டும் தனியாக நம்ம எடுத்து பார்த்தோன்னா 1,90,66,925 பேர் பெண்கள் மட்டும் நம்ம தனியாக பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ சாதாரண நம்பர்ஸ் கிடையாது. நான் சொல்கிறது 2015 இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்போ அஸ்ஃபார் நவ் நான் சொல்கிற போகிறது அஸ்ஃபார் நவ் டுடே இப்போ வரைக்கும் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் தான், 2017 2022 வரைக்கும் மட்டும் தான் சொல்கிறேன். அப்போ அதில் எவ்வளோ நான் சொல்கிறது எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னு, அப்போ எவ்வளோ நம்பர்ஸில் கடன் வாங்கி எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ இங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ பணம் தமிழ்நாடு பக்கமாக சேர்ந்துருக்கும் அப்படின்னு பாருங்கள். சரியா? அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம சொல்ல போகிறது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. அவங்க நிறைய முக்கியமான ஸ்கீம்ஸ் வச்சு அவங்களுடைய கவர்மெண்ட்டில் டாப் டயரில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ரொம்ப பெருசாக சொல்லக்கூடிய ஸ்கீம்ஸில்
சொல்லக்கூடியதுன்னா பார்த்தீங்கன்னா அந்த முத்ரா யோஜனா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அனைவருக்குமான வீடு அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஜல்ஜீவன் மிஷன், அப்புறம் தூய்மை இந்தியா திட்டம், அதில் எவ்வளோ டாய்லெட்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நம்பரை நீங்கள் டைப் பண்ணி நான் கூகுளில் போய் அஸ் ஃபார் நவ் இப்போ வரைக்கும் இந்தியாவில் எவ்வளோ 90% மேலே 99% மேலே இந்தியா முழுக்கவே வில்லேஜ்லேருந்து அர்பன்லேருந்து எல்லா இடத்துக்கும் இப்போ டாய்லெட்ஸ் கொண்டு சேர்த்துட்டாங்க. அதையும் நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது இப்போ நான் சொல்ல போகிறது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதில் வீடு கட்டுற நம்பர்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். 6,80,347 வீடுகள் சாங்ஷன் ஆகிருக்கு. அதில் கிரவுண்டட் மொத்தம் 3 விதமாக பிரிக்காங்க. சாங்ஷன்டு, கிரவுண்டட், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டட், ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது கிரவுண்டட், எதெல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கிறது 6,63,430. இது எல்லாமே வந்து கிரவுண்டர் ஆனது. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீஷன் ஆனது எவ்வளோன்னு பாருங்கள், 5,70,294. இங்கே நம்பர் சாதா நம்பர்ஸ் கிடையாது. இதில் எவ்வளோ மானியம் கொடுக்காங்கன்னா 2.5 லட்சத்துக்கு மேலேயே கொடுத்துட்ருக்காங்க அந்த வீடு கட்டுறதுக்கானது. அப்போ இந்த நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கும், இது அமௌண்ட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். அப்போ எவ்வளோ அமௌண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நேற்று சொன்னதுலேருந்தே, இப்போ நேற்று தமிழ்நாடுங்கிற பேர் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. மகாராஷ்டிராங்கிற பேர் இல்லை. இந்த எலெக்ஷனே வரப்போகுது இந்த வருஷம். ஹரியானாங்கிற பேர் இல்லை, அங்கேயும் பாஜக ஆட்சி தான் நடக்கு. எலெக்ஷனே வரப்போகுது. இதில் 2 முக்கியமான மாநிலத்துக்கு கொடுத்தது பீகார், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்க்கு கட்டாயம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் நம்மளுடைய நாட்டுக்கு நமக்கு ஒரு 1947 நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது, அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு 14ஆம் தேதி 1947 14 ஆகஸ்டில் சுதந்திரம் கொடுக்கும்போது பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுடைய அரசாங்கத்தை தொடங்குறதுக்கு எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டான பணம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இந்திய அரசாங்கத்திலிருந்து 55,000 கோடி பணம் கொடுத்தாங்க. 55 கோடி பணம் கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ ஹைதராபாத், ஹைதராபாத், அதாவது தெலுங்கானா தனியாக பிரியும் போது ஹைதராபாத் போயிடுச்சு. அதாவது ஆந்திராவுடைய தலைநகரமாக இருந்தது, அங்கே போயிடுச்சு. ஆந்திராவோட தலைநகரத்தை அமைக்கிறதுக்காக கடந்த 10 வருஷமாகவே கேட்டுட்டு இருக்காங்க, அமராவதிக்கு எங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வேணும், அமராவதிக்கு தனியான எங்களுக்கு ஸ்பெஷலைசேஷனான அமௌண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் கொடுத்தது மிக 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 தவறுன்னு சொல்லவே முடியாது. அது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று கொடுத்தது. 15,000 கோடி கொடுத்துருக்காங்கன்னா அமராவதி கட்டமைக்கிறதுக்கு கட்டாயம் கொடுக்கணும். இதில் நிறைய பேர் சொல்லக்கூடியது என்னென்னா, நிறைய சிட்டிஸ் மாதிரி அது அன்பிளான்டு சிட்டியாக இல்லை, அவங்க ரொம்ப பிளான்டு சிட்டியாக வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய பிளான்டு சிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மழை சமயத்தில், பேரிடர்கள் சமயத்தில் வந்து பாதிப்புக்கு உள்ளாகாது, நிறைய மக்கள் பாதிப்புக்க மாட்டாங்க, உயிர் சேதம் இருக்காது. அதனால அமராவதி வந்து பிளான்டு சிட்டியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக இருக்காங்க. அமராவதிக்கு கொடுத்தது மிக 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 முக்கியமானது. அடுத்தபடி 60,000 65,000 கோடி பீகாருக்கு கொடுத்துருக்காங்க. பீகாரில் நம்ம இப்போ தான் பார்த்தோம், அங்கே ஏற்கனவே நிறைய பாலங்கள் இடிஞ்சது, அங்கே எப்போவுமே மழை வெள்ளத்தில் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது அதுக்கான கொடுத்தது. இதில் வந்து ஒரு ஸ்லைட் பாலிடிக்ஸ் இருக்குது. கட்டாயம் பாலிடிக்ஸ் இல்லாமல் இல்லை, அதில் அவங்க ஸ்லைட் பாலிடிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆந்திராவுக்கு கொடுத்தது வந்து அவங்க ஆதரவு கொடுத்தாங்க அப்படிங்கிற, அவங்களுடைய அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்கிற ஒரு காரணத்துக்காக கிடையாது. அங்கே அமராவதியை கட்டமைக்கிறது கட்டாயம் கொடுக்கணும். ஆனால் பீகாரில் கொடுத்ததுக்கானதை நம்ம அப்படி கால்குலேட் பண்ண முடியாது, அப்படி ஈக்குவேட் பண்ண முடியாது. ஏன்னா பீகாரில் கொடுத்ததில் ஒரு சில பாலிடிக்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ தமிழ்நாடு இந்த பேர் இல்லை அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து மிக தவறு. எப்படின்னா, இந்த இப்பவும் சொல்லியிருக்காங்க, முத்ரா யோஜனாவில் 20 லட்சமாக கடனை கூட்டியிருக்காங்க. அது யாருக்கு அப்படின்னா, ஏற்கனவே 10 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கி கட்டியிருந்தவங்களுக்கு 20 லட்ச ரூபா வரைக்கும். இப்போவும் இந்த 10 லட்ச ரூபா வரைக்கும் நார்மலாக கண்டினியூ ஆக போகுது. ஆல்ரெடி கட்டினவங்களுக்கு 20 லட்ச ரூபா, அதில் இன்னும் தமிழகம் பயனடைய தான் போகுது. அப்புறம் 1 கோடி குடும்பத்துக்கு 300 யூனிட்டில் சோலார் பேனல் வச்சு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அதில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,28 லட்சம் அப்ளிகன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க வந்திருக்கு. அப்போ அதுலேயும் தமிழகம் இருக்க தான் போகுது. அதுக்கப்புறம் 15% வந்து சார்ஜர்ஸ், மொபைல் ஃபோன்ஸ்னால் மதர் போர்டு, மொபைல் ஃபோன்ஸில் இருக்கிற சிப்ஸு, செமிகண்டக்டர்ஸ், இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கான டேக்ஸஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க 15%. அப்போ அதுலேயுமே சொல்லப்போனால் அமௌண்ட் குறைய போகுது. அதுலேயும் தமிழகத்தில் இருக்கிற எல்லோரும் பயனடை தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இதில் 3 லட்சம் கோடி வீடுகள் இந்த பட்ஜெட்லேயும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்த பட்ஜெட்லேயும் 3 லட்சம் கோடி வீடுகள் வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கீழே கொடுக்க போகிறாங்க. அப்போ இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிட்ட இந்த வருஷம் கொடுக்க போகிறதுலையும் தமிழகம் இருக்க போகுது. 3 கோடி வீடுகளில் கட்டாயம் தமிழகம் இருக்க போகுது. 10 லட்சம் வரைக்கும் கல்வி கடன், இது வரைக்கும் ஒரு அமௌண்ட் இருந்துச்சு, இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 10 லட்சம் வரைக்கும் ஒரு மாணவருக்கு கல்வி கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுலேயும் தமிழகத்தில் இருக்க மாணவர்கள் பயனடைய தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் கேன்சர், முக்கியமான விஷயம், கேன்சருக்கு யூஸ் பண்ணக்கூடிய 3 மருந்துக்கான விலையை குறைச்சிருக்காங்க.
அதில் பார்த்தீங்கன்னா விலையை குறைச்சிங்கன்னா அதோட டேக்ஸே கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க. அதுக்கு 10% வரைக்கும் டேக்ஸ் இருந்திருக்கு. ஆனால் இப்போ அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ளீட் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டேக்ஸ் எக்ஸம்ஷன், ஒன்றும் கம்மியாலாம் கொடுக்கல, கம்ப்ளீட் டேக்ஸ் எக்ஸம்ஷன். கொஞ்சம் 5% குறைச்சிருக்கோம், 3-4% குறைச்சிருக்கோம், கம்ப்ளீட்டாகவே டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அதனால என்ன ஆகுது, அதோடைய விலை முழுக்க குறைய போகுது. அதோட விலை முழுக்க நம்ம குறைய போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக பெண்களுக்கு, அதாவது மகளிர் மற்றும் பெண்களுக்கு மட்டுமே இந்த பட்ஜெட்டில் 3 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கான ஸ்கீம்ஸ் இருக்கான். மகளிர் மற்றும் பெண்களுக்கு மட்டும் 3 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கான ஸ்கீம்ஸ் இருக்கான். அப்புறம் மாணவர்கள் யூத்துக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக 1.5 lakh crore ஃபார் லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் டு சப்போர்ட் ஸ்டேட்ஸ் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியாக ஃபண்டிங் பண்ணி ஒரு டைப் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் பண்ணுறாங்க. அது போக 1.5 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் வட்டி இல்லா கடன் எந்த மாநிலனாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ்க்கு மத்திய அரசாங்கத்திலேருந்து வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன, அதுலேயும் மத்திய அரசாங்கத்திலேருந்து நம்ம பயனடைய தான் போகிறோம். நம்மளுடைய ரோட்வேஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எவ்வளோ 4 ways 8 ways ப்ராஜெக்டில் இன்னும் கிடப்பில் இருக்குது, 8 வழிச்சாலை கிடப்பில் இருக்குது. நான் ஆல்ரெடி 4 வழிச்சாலை நிறைய இடத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பான்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அது எல்லாமே மத்திய அரசாங்கத்திலேருந்து வந்த பணம் தான். எப்போவுமே எல்லா பட்ஜெட்லையும் எல்லா மாநிலத்தோட பேரும் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டிலே அப்போ நீங்கள் 38 மாவட்டத்தோட பேரில் சொல்லியிருக்கணும், 27 மாவட்டத்தோட பேரை சொல்லவே இல்லையே, 11 மாவட்டத்தோட பேர் தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு எதிர்த்தரப்புலேருந்து வைக்கிறாங்க. அப்போ அந்த வாதத்துக்கு இந்த வாதத்தை ஈக்குவேட் பண்ணால் அப்போ நீங்கள் 27 டிஸ்ட்ரிக்ஸை வந்து நீங்கள் புறக்கணிச்சிட்டீங்க, தமிழக அரசாங்கம் புறக்கணிச்சிருச்சு, அவங்கள மதிக்கலை அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த மக்களை வந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா பட்ஜெட்லேயும் எல்லா ஸ்டேட்டோட பேரையும் சொல்லிலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. உத்தரப்பிரதேசங்கிற பேர் அதில் இல்லை, திரிபுரா இல்லை, மணிப்பூர் இல்லை, இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டோட பேரை சொல்லிட்டு இருப்பாங்க. இதில் 2 ஸ்டேட்டுக்கு, முக்கியமான 2 ஸ்டேட்டுக்கு 15,000 பேக்கேஜ் ஃபார் ஆந்திராவுக்கும் 15,000 கோடி பேக்கேஜ் ஃபார் ஆந்திராவுக்கும் 60 to 65,000 கோடி பேக்கேஜ் டு பீகாரும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 தான் அதில் இருந்துச்சு. அதை வச்சு இங்கே என்னென்னலாம் பண்ண முடியுமோ, அது என்னென்னலாம் லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்த முடியுமோ கொண்டு நிறுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்கும்போது நிறைய செமிகண்டக்டர்ஸ்க்கான டாக்ஸஸை நிறைய லீவ் பண்ணியிருக்காங்க, நிறைய குறைச்சிருக்காங்க. அப்போ இதுலேருந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி ஜல்ஜீவன் மிஷன், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, அதுக்கப்புறம் தூய்மை இந்தியா திட்டம், அப்புறம் இந்த மாதிரி ரோட்வேஸ், இதில் எல்லாத்துலேயுமே தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ லட்சம் கோடியில் பணங்கள் வந்து சேர்ந்துருக்கு. அவ்வளோ ஸ்கீம்ஸ் வந்து கடந்த 10 வருஷத்தில் வந்து சேர்ந்துருக்கு. இந்த அடுத்த 5 வருஷத்துலேயும் நிறைய வரப்போகுது, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது, பார்க்க தான் போகிறோம். இந்த மாதிரி தமிழ்நாடு, தமிழகம் இல்லை, இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்காரங்களும் கிளம்புனாங்க அப்படின்னா அப்புறம் எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும். இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது, இந்த மாதிரி டிஸ்கஷனுங்கிறது வந்து நேர்மையான வழியில் இருக்கணும், நியாயமான வழியில் இருக்கணும். அதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம், வாய்க்கு வந்ததெல்லாம் போஸ்ட் பண்ணலாம். அந்த யூடியூபர் சொல்கிறாரு, இந்த சிம்பிளுக்கு சொந்தக்காரரான யூடியூபர் சொல்கிறாரு, நான் ஒரு ட்வீட் போட்டேன், பார்த்தா நீங்கள் வந்து எங்களுக்கு ஓட்டே போடல, ஓட்டு போட்டால் தானே அப்போ வந்து எங்களுக்கு நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் கேட்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்களாம். அவர் சொல்கிறாரு, அவங்க யாரோ சொன்னாங்க, யாரோ ஒரு அரசியல் கட்சி தலைவரோ இல்லை ஒரு அமைச்சரோ இல்லை ஏதோ ஒரு மாநிலத்துடைய பாஜகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற அமைச்சரோ யாரோ ஒருத்தர் இது மாதிரி சொன்னாங்களா, எங்களுக்கு 40 சீட்டு தரல, நீங்கள் இல்லை 30 சீட்டு தரல, இந்த சீட்டு தந்துருந்தா நாங்கள் தாராளமாக அவங்களுக்கு செஞ்சுருப்போம் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க யாராவது அஃபிஷியலாக சொன்னால் மட்டும் நம்ம எடுத்துக்க முடியும். யாரோ ஒரு 4 பேர் பேசலாம், நானும் போய் ட்விட்டரில் என்னதுனாலும் போடலாம், நீங்களும் போய் எதனாலும் போடலாம், அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. கட்சிக்காரங்களோ இல்லை கட்சியில் இருக்கக்கூடிய டாப் டயரில் இருக்கக்கூடிய தலைவர்களோ இல்லை அஃபீஷியல்ஸ்னால் அமைச்சர்களோ இல்லை பிரதமரோ இல்லை ஏதோ ஒரு மாநிலத்தோட சிஎம்மோ இல்லை ஏதோ ஒரு மாநில தலைவரோ இல்லை தமிழக மாநில தலைவரோ பாஜகவுடைய தலைவரோ யாராவது ஒருத்தவங்க இப்படி பேசினாங்கன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த சிம்பிளுக்கு சொந்தக்காரரான யூடியூபர் பேசுகிறாரு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும், அதுலேயும் நிறைய பேர் சப்போர்ட்டாக போட்டிருக்காங்க கமெண்ட், நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி. அவர் சொன்னது முழுக்க உணர்ச்சியை தூண்டக்கூடியது. இந்த மாதிரி உணர்ச்சி தூண்டும் நபர்கள்ட்ட யாரும் சிக்கி விடாதீர்கள். நன்றி.